ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மஞ்சச்சட்ட மணி. இப்போ நம்ம பார்க்க போறது அயலான் பட ரிவ்யூ. அயலான் ஒரு ஏலியனோட ஸ்டோரி. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஏலியன் பற்றி ஒரு ஸ்டோரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. நல்ல சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனே படத்துக்கு பேர் வச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல நேம் செலக்ட் பண்ணாங்க. அயலான் அப்படின்னு ஒரு நேம் செலக்ட் பண்ணி ஏலியனுக்கு புதுசாக ஏலியன் அலைஸ் அயலான் அப்படின்னு ஒரு புது நேம் வச்சிருக்காங்க. வேற்று கிரக ஜந்து, அதை வந்து அந்த ஜந்துக்கு பேர் அயலான்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு வளர்ந்த ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்துக்கு பேர் வந்து அந்த ஹீரோட பேரே அந்த படத்துக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ப்ரீவியஸ் படமே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ், டாக்டர். அந்த ஹீரோக்கும் அந்த டைட்டிலுக்கும் ஒரு ஒரு லிங்க் இருக்கும், படத்தோட டைட்டிலுக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எஸ்கேவா இருந்தாலும் அயர்லாந்து பேர் வச்சு அதுக்கே ஒரு பெருந்தன்மை வேணும் நம்ம எஸ்கேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்கேவோட படத்தில் ப்ரீவியஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா மாவீரன்ல சரிதா மேடம் நடிச்சு வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல பானுபிரியா மேடம் நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஓல்டு ஹீரோயின்ஸ்க்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எஸ்கே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது எஸ்கேவோட ரெக்கமெண்டேஷனா இல்லை டைரக்டரோட சாய்ஸா தெரியாது. ஸோ எனிவே அதுக்கும் ஒரு நம்ம பாராட்டு கொடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு ஏலியன் அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல முயற்சி. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், நம்ம எஸ்கேக்கு எப்போதுமே ஃபேமிலி ஆடியன்ஸ், லேடிஸ் குழந்தைங்களை கவர் பண்ணணும். அந்த மாரி இதுதான் அவர் எல்லாருக்குமே, இப்போ குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்குமே எஸ்கே பிடிக்கும். அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த படம் குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்கும் பிடிச்ச படம். ஒரு ஃபேமிலி கான்செப்ட், ஃபேமிலியோட போகலாம். இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விக்ரம், ஜெயிலர், லியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நல்ல ஃபேமிலி உட்காந்து போய் பார்க்கலாம், குழந்தைகளை கூட்டி தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கு. மியூசிக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம்பவான் அவர் ஏஆர் ரஹ்மான். பட் ஆனால் இந்த படத்தில் பயங்கரமாக பாட்டு ஒன்று கூட எனக்கே பிடிக்கல. எனக்கு என்ன, நானே ஒரு டம்மி பீஸு, எனக்கே பாட்டு பிடிக்கலன்னு சொல்ல வந்தேன். எனக்கேன்னா நீ அம்புட்டு பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. எனக்கே பாட்டு ஒன்றுமே ஒரு மனசில் நிற்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. ப்ளஸ் பாயிண்ட் எஸ்கே இருக்காரு. அப்புறம் அந்த ஏலியன் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து காமெடியில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அண்ட் யோகி பாபு காமெடியும் ஒரு படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பாட்டு மட்டும்தான் சுமாராக இருந்தால் கூட ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஒரு ஜாம்புவான் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அந்த படம் லேட்டாக இடத்தால வந்து கொஞ்சம் மியூசிக் சொதப்பிட்டு தெரியல. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் படம் உதயா பண்ணாரு விஜய் சாருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படமும் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. பாட்டு ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கல. அதே மாதிரியும் இந்த படத்துல கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆனதுல பாட்டு மனசுல நிக்கலையோ என்னமோ. எனிவே மொத்தத்துல படம் போர் அடிக்காம நல்லா இருக்கு, போய் ஃபேமிலி எல்லாமே பார்க்கலாம். அதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. சரி, இதே மாதிரி ரிவ்யூ கொடுக்குற பேச்சு கேட்டு நீங்க போய் படத்தை பார்க்காதீங்க. மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஸோ படத்தை நீங்க நேரடியா போய் பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை கமெண்ட்ல கொடுங்க. ஏன்னா அந்த படத்துல ஹீரோ வந்து 100 கோடி 120 கோடி வாங்குறாரு, டைரக்டர் அமௌண்ட் வாங்குறாரு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த படத்துல அடிமட்டத்துல நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, லைட்மேன் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. ஸோ இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரை பொறுத்தவரையும் டைரக்டருக்கு ஒரு படம் ஓடலன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அடுத்த படத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. எங்களை மாரி ரிவ்யூ கொடுக்குறவங்கள பேச்சை நம்பி படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட என்னோட ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.